அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இது ஒரு ரமதான் தான். அதனால்தான் இந்த ரமதானை அடைந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கின்றானோ அந்த மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். ஹதீஸ் எப்படி வருகிறது? பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறுகிறார்கள். 3 தடவை 3 மெம்பரிலும் ஏறும் பொழுது ஆமீன் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்களுக்கு புதுமையான ஒரு விஷயம், இதற்கு முன்னால் இந்த மாதிரி பேசினது கிடையாது. சஹாபாக்கள் ரசூல்லாட்டை கேட்கும் பொழுது ரசூல்லா அவருக்கு பதில் சொன்னார்கள். வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடம் 3 விஷயத்தை துஆ செய்தார்கள், நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். அதில் ஒன்று என்ன தெரியுமா? எந்த மனிதன் ரமதானுடைய மாதத்தை அடைந்து தன்னுடைய பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறானோ, தன்னுடைய பாவத்தை மன்னிப்பு அவனிடம் அல்லாஹ்விடம் கேட்காமல் இருக்கிறானோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்